Hi everyone, welcome to 360 Study Weekend. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது NCERT 6th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் இருக்கு இல்லையா, அதோட மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி என்னென்னா கிளாஸ் 6th சயின்ஸோட PT1 கொஸ்டின் பேப்பர்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஒரு 2-3 வெப்சைட்டில் பார்த்தேன். எனக்கு எது ஓகேன்னு தோணுதோ அதான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ரொம்ப நம்ம எடுத்தும் படிக்க வேணாம். அட்லீஸ்ட் ஏன்னா இன்னும் 10 days இல்லை இல்லையா எக்ஸாமுக்கு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 2 கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் படிச்சிங்க அப்படின்னாவே அதிலே உங்களுக்கு மோஸ்ட்லி கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்துக்கலாம். நமக்கு பீரியடிக் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 லெசன், நான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே 3 லெசனை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் பேப்பர்ஸ் ஃபுல்லாகவே இருக்க போகுது. 2 கொஷின் பேப்பருமே வேறு மாடல். சரிங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா MCQ இந்த மெத்தடில் இருக்கும். அதாவது செக்ஷன் ஏல வந்து MCQ 5 மார்க்ஸ்க்கு வரும். டோட்டல் மார்க்ஸ் வந்து 40 இருக்கும். இந்த அவெல்லாம் அது அவங்க சும்மா அவங்க கொடுத்துருக்கிறது ஆல்ரெடி கொஷின் பேப்பரில் இருக்கிறது, அதனால் அப்படி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் வந்து 2005 2026 மாடல் கொஷின் பேப்பர். இது வந்து 2024 சரிங்களா? இப்போ நான் அடுத்தது ஒன்று இருக்கும்ல, இந்த இது ஃபுல்லாகவே, இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே 2024 இது வந்து 2025 to இந்த இயரோடது மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க, சாம்பிள் பேப்பர் மாதிரி. செக்ஷன் ஏல வந்து 5 கொஷின்ஸ் இருக்க போகுது. அப்புறம் செக்ஷன் பியில் வந்து 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 8 இருக்க போகுது. அதுக்கு 4 கொஷின் இருக்கும், 8 மார்க்ஸ் டோட்டலாக வரும். ஷார்ட் ஆன்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 3 மார்க்ஸுக்கு 4 கொஷின்ஸ் வரும், 5 மார்க்ஸ்க்கு 1 கொஷின் வரும். அப்புறம் டயக்ராம் பேஸ்டில் வந்து 2 மார்க்குக்கு ஒரு இது வந்து டயக்ராமுக்கு வரும், இன்னொன்று வந்து லேபிளிங்க்கு வரும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு தியரி மாதிரின்னு வச்சுக்கோங்க, கொடுத்துருப்பாங்க சுச்சுவேஷன், அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த வருஷத்துக்குரிய மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்க்குரியது. இங்கே இந்த ஆக்சுவலி நான் இடம் மேலே எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே MCQ 7 மார்க்குக்கு இருக்குது, 7 மார்க்ஸ்க்கு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 2 மார்க்குக்கு இருக்குது, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 3 மார்க்குக்கு இருக்குது. அதாவது எல்லாமே ஒன்று இருக்கிறதெல்லாம் எத்தனை மார்க்ஸ் ஒரு கொஷினுக்குன்னு டிஃபைன் பண்ணும். இது எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸை டிஃபைன் பண்ணும். ஓகே, 1 வேர்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்குக்கு 3 கொஷின்ஸ் இருக்குது. அசர்ஷன் ரீசனிங் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஷின் தான், அது 1 மார்க்குக்கு வரும். மேட்ச் வந்து 1 மார்க்கு 4 கொஷின் இருக்குது. கொஷின் ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்குக்கு 2 கொஷின் வருது, 3 மார்க்குக்கு 2 கொஷின் வருது, 5 மார்க்குக்கு 2 கொஷின் வருது. ஸோ 2 கொஷின் பேப்பர்லையுமே டோட்டல் மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ வந்து 40 வருது. ஓகே, ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். த சயின்டிஃபிக் மெத்தட் இன்க்ளூட்ஸ், இதில் எது வந்து சயின்டிஃபிக் மெத்தடு இருக்குதுன்னு கேட்குறாங்க. கெஸ் ஒர்க் ஒன்லி, அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்ட், பிலீஃப், நன். இது வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் மெத்தட் எதில் வரும் பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம்ல, அதில் தான் நம்ம சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் பி. இங்கே ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி சைடில், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வேணாலும். விச் ஒன் ஷோஸ் மூவ்மெண்ட், இதில் எது வந்து நகரும்னு கேட்டிருக்காங்க. டாக் தான் நகரும், மற்றதெல்லாம் நகராது. ஸோ அதனால் ஆப்ஷன் பி. விச் ஒன் இஸ் ப்ரொடக்டிவ் ஃபுட்டுன்னு கேட்டிருக்காங்க. கார்போஹைட்ரேட் வந்து எனர்ஜி கிவிங் ஃபுட்டு, விட்டமின் தான் ப்ரொடக்டிவ் ஃபுட்டு. ஏன்னா ஆப்ஷன் இங்கே பி கொடுத்துருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபேட்ஸுமே எனர்ஜி கிவிங் ஃபுட்டு, சுகர் வந்து கார்போஹைட்ரேட்டில் அது ஒன்று. ஓகேவா? சுகர் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், ஒன் ஆஃப் த கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. இப்போ விச் இஸ் நாட் அ நியூட்ரியன் கேட்டிருக்காங்க இல்லையா. ப்ரோட்டீன், வாட்டர், கார்போஹைட்ரேட் இதெல்லாமே வந்து நியூட்ரியனில் வந்துடும். ரஃபேஜ்னா வேஸ்டேஜ், சரிங்களா? வேஸ்ட்டாக இருக்கும்ல, அது தேவையில்லாமல் இருக்கும்ல, எக்ஸஸாக, அந்த மாதிரி விஷயம் தான். ஸோ அதுதான் ஆன்சர். குளோரோஃபில் இஸ் ஃபவுண்ட் இன், குளோரோஃபில்னாவே உங்களுக்கு தெரியும் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ க்ரீன் இதில் எது இருக்கும்போது லீஃபு. ஸோ ஆன்சர் லீஃப். சரிங்களா? பி. ஆன்சர் பி. செக்ஷன் பியில் பாருங்கள், 2 மார்க் கொஷின்ஸு 4 எழுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதுக்கு எல்லாமே ஆன்சர்ஸ் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் நீங்கள் கொடுத்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த ரோல் ஆஃப் க்யூரியாசிட்டி இன் சயின்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. க்யூரியாசிட்டினா ஏற்கனவே நான் நடத்தியிருக்கேன். ஆர்வமாக இருக்கிறது, ஆர்வத்தை தூண்டுறது. சரிங்களா? சயின்ஸ் வந்து எப்படி இருக்கா, நமக்குலாம் ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கலாம். அதில் என்ன ரோல் வந்து சயின்ஸ்க்கு வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு கேட்குறப்போ, க்யூரியாசிட்டி என்கரேஜஸ் அப்சர்வேஷன் அண்ட் டிஸ்கவரி. இந்த அப்சர்வேஷன் டிஸ்கவரி ரொம்ப மெயின். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க். ஏன்னா இது ஒரு பாயிண்ட் வந்துடும், இது ஒரு பாயிண்ட். ஸோ 2 மார்க்கு. அதே மாதிரி நேம் எனி 2 லிவிங் ஆர்கானிசம் அண்ட் ரைட் 1 ஃபீச்சர் ஆஃப் ஈச்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 ஆர்கானிசம், லிவிங் ஆர்கானிசம் எது வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே வந்து டாகு, ட்ரீ எழுதியிருக்கோம். அந்த ஃபீச்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பேர் என்ன, டாக் என்னாவது மூவ் பண்ணும், ட்ரீ வேணாவும் வளரும், க்ரோ பண்ணும். ஸோ அப்படி எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், வாட் ஆர் டெஃபிஷியன்சி டிசீசஸ். அதுக்கு பாருங்கள், டிசீசஸ் டியூ டு லேக் ஆஃப் நியூட்ரியன் லைக்ஸ் ஸ்கர்வி, லைக் என்ன வருது, ஸ்கர்வி அண்ட் ரிக்கெட்ஸ். இந்த
டிசீசஸ் வந்து வரும், எப்போ வந்து நியூட்ரியன் கம்மியாக இருக்கப்போ. இது எல்லாமே தனித்தனி சார்ட்டே இருக்குது உங்களுக்கு. எந்த நியூட்ரியன் கம்மியாக இருக்கனால எது வருது, விட்டமின் எது கம்மியாக இருக்கப்போ என்ன மாதிரி நமக்கு டிசீஸ் வரும்னு சார்ட் இருக்குது. அதை பேஸ் பண்ணி இந்த 2 மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்கோம். மற்றது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். டிஃபைன் பேலன்ஸ்டு டயட், இது ரொம்ப சிம்பிளாக இருக்கு பாருங்கள். டயட் வித் ஆல் நியூட்ரியன் இன் கரெக்ட் அமௌண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள் 3 மார்க்கு கொஷின்ஸ் வந்து 4 எழுதணும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆன்சர்ஸும் பெருசாக எழுதணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், எக்ஸ்பிளைன் ஹவு சயின்ஸ் இஸ் யூஸ்ஃபுல் அட் ஹோம். எப்படி வந்து சயின்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு அவங்க டேரெக்டாக கொடுத்துட்றாங்க பாருங்கள். கேஸ் ஸ்டவ்வுக்கு, வாட்டர் ஃபில்டருக்கு, மெடிசன்ஸ்க்கு, இது எல்லாமே என்னது பேஸ்ட் ஆன் சயின்ஸ். இது எல்லாமே சயின்ஸ் வச்சு தான் நமக்கு யூஸ் ஆகுது. அதனால் டேரெக்டாக அப்படி கொடுத்துட்டோம். நீங்கள் எக்ஸஸாக கூட பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம், பட் 3 மார்க்கு தான் அப்படிங்கிறனால 3 பாயிண்ட் மட்டும் இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்தது பாருங்கள், ரைட் 3 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசம். லிவிங் வந்து பாருங்கள் வளரும், ப்ரீத் பண்ணும், ரீப்ரொடியூஸ்னால் இனப்பெருக்கம் பண்ணும். நான் லிவிங் வந்து அது எதுவுமே பண்ணாது. ஓகேவா, இது 3 டிஃப்ரெண்ட். இது எதுவுமே நான் லிவிங் பண்ணாது. மூவ் கூட எழுதிக்கலாம், மூவ் அதுவுமே எழுதிக்கலாம். நீங்கள் எக்ஸஸாக எது எழுதுறீங்களோ இப்படி எழுதாமல் நீங்கள் டேபிள் மாதிரி போட்டு எழுதுங்க. எப்படின்னா லிவிங், நான் லிவிங் போட்டுட்டு க்ரோன்னு எழுதுங்க. இது நாட் க்ரோ. ஓகே, அதே மாதிரி ப்ரீத், நாட் ப்ரீத். அது மாதிரி ஃபுல்லாக அப்படி எழுதுகிறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், 3 மார்க்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு. ஓகே, லிஸ்ட் 3 ஃபுட் ஐட்டம்ஸ் ரிச் இன் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்கு, பல்சஸ், மில்க். பல்சஸ்னால் பருப்பு வகைகள் தெரியும்ல, அது எக்கு, மில்க் உங்களுக்கு தெரியும். ஒய் ஷுட் ஜங்க் ஃபுட் பி அவாய்ட். அது எதுக்காக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட் லேக்ஸ் நியூட்ரியன் அதில் எல்லாம் மே காஸ் ஒபிசிட்டி, வீக்னஸ். ஒபிசிட்டினா உங்களுக்கு தெரியும் குண்டாக வருது, அதுக்கப்புறம் வீக்னஸ்னால் வீக் ஆகிடும். ஸோ இதுதான். ஓகே, அடுத்தது பாருங்கள் 5 மார்க் கொஷின். இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துட்டு ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இப்போ உங்கள் பேசேஜ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராஜ் இஸ் வீக் அண்ட் கெட்ஸ் டயர்ட் ஈஸிலி. ஹி ஆல்சோ ஹேஸ் ஸ்வெல்லிங் இன் லெக்ஸ். அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்கன்னா, அதுக்கப்புறம் எப்படி இருக்கான், ஸ்வெல்லிங்னா வீங்கி இருக்குது, லெக் வந்து வீங்கி இருக்குது. இதுக்கு நம்ம இந்த சிம்டம்ஸ் பார்த்தோன்னே நமக்கு அந்த டிசீஸ் என்னன்னு ஞாபகம் வந்துடணும். அந்த டிசீஸை பேஸ் பண்ணி தான் இந்த 5 கொஷினுமே நமக்கு ஆன்சர் வரும். சரிங்களா. விச் நியூட்ரியன் மைட் பி டெஃபிஷியன்ட். எது வந்து குறைவாக இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் ப்ரோட்டீனுக்கு. நேம் அ ஃபுட் சோர்ஸ் ரிச் இன் தட் நியூட்ரியன். இந்த ப்ரோட்டீனுக்கு வந்து ரிச் எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்ஸ்லேயும் எக்ஸ்லேயும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். அதுதான் இங்கே. வாட் இஸ் திஸ் டிசீஸ் கால். இதுக்கு பேர் என்ன, இந்த டிசீஸுக்கு குவாஷியோக்கர். மென்ஷன் 1 விட்டமின் ரிச் ஃபுட். ஏதாவது ஃபுட்டு வந்து இப்போ சொல்கிறாங்க. ஆரஞ்சு, விட்டமின் சி, ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காங்க. விட்டமின் சி இருக்கிறது, ஏன்னா விட்டமின் சொன்னனால ஆரஞ்சு இருக்கிறது. சஜஸ்ட் 1 லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஃபார் ராஜ். என்ன பண்ணால் அவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும், ஏதாவது ஒன்று தான் சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் எல்லாம் ரெகுலர் மீல்ஸ் எடுத்துக்கிறது மூலிமா இவங்க லைஃப் ஸ்டைல் மாறும். ஓகே, செக்ஷன் இ பாருங்கள். டயக்ராம் இல்லை லேபிள். இது எப்படின்னா டயக்ராமுக்கு 1 மார்க்கு, லேபிளுக்கு 1 மார்க், அந்த மாதிரி தான் கணக்கு உங்களுக்கு. சில ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, லேபிள் வந்து 2 கொடுத்துருக்கோம், அதாவது 2 பேர். இப்போ பாருங்க இங்கே ஆன்சரில் பாருங்கள், க்ரீன் லீவ்ஸுங்கிறது ஒன்று, ஃபர்ம் ஸ்டெம். இது ரெண்டுமே 2 மார்க்குக்கு உரிய மாதிரி, இங்கே 1 மார்க், இங்கே 1 மார்க் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கே பார் கொடுத்துருக்கனால டயக்ராமுக்கு 1 மார்க்கு, அப்படிலாம் இல்லாமல் ஒன்று இதை அட்டன் பண்ணாலும் 2 மார்க்கு, இதை அட்டன் பண்ணாலும் 2 மார்க் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் லேபிள் பண்ணுறதா இருந்தால் க்ரீன் லீவ்ஸும் ஃபர்ம் ஸ்டெம்மும். இல்லை நான் டயக்ராம் பண்ணிக்கிறேன்னா இதான் டயக்ராம் பார்த்துக்கோங்க, நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். பார்ட் ஆஃப் த ஹெல்த்தி பிளான்ட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. எப்படி இருக்கும், ஃப்ளவர் இருக்கும், க்ரீன் லீஃப்லாம் க்ரீன் கலரில் இருக்கணும். ஸ்டெம் வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டாக போட்டுருங்க. அது எல்லாமே ரூட்ஸ்லேருந்து ஃப்ரூட்லேருந்து எல்லாமே கரெக்டாக போட்டுருங்க. பட்லேருந்து எல்லாமே போட்டுட்டிங்கன்னா அது ஹெல்த்தி பிளான்ட் தானே. நல்லா ஒரு பிளான்ட் வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே இருக்குது, கரெக்டாக க்ரீன் கலர் லீஃப் இருக்குது, ஃப்ளவர்ஸ் இருக்குது, ரூட்லாம் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தி பிளான்ட்டுக்குள்ளே தான் வரும். ஓகே, சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்டட் டேஸ் பேலன்ஸ்டு டயட் பிளான் ஃபார் அ ஸ்கூல் கோயிங் சைல்டு. ஸ்கூலுக்கு போகிறாங்களா அந்த குழந்தைக்கு டயட் பிளான் சொல்கிறாங்க. எப்படின்னு பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கொடுக்கலாம், மில்க்கு, ப்ரெட்டு, ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். லஞ்சுக்கு சப்பாத்தி, தால், வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம். ஸ்நாக்ஸாக ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். டின்னருக்கு ரைஸ்,
கறி, சாலட் இதெல்லாம் கொடுக்கலாம். இப்படி கொடுக்கறது மூலமாக என்ன ஆகும், பேலன்ஸ்டு டயட் பிளான் ஃபாலோ ஆகும். ஓகே, நான் சொன்னேன் செகண்ட் கொஸ்டின் பேப்பர் மாடல்னு சொல்லிட்டு, அதாவது 2024ஓட PT1 மாடல் பேப்பர். இது மாடல் பேப்பரில் எக்ஸாம் முன்னாடி ஏதோ ஸ்கூலில் வச்ச அந்த பேப்பர், ப்ரீவியஸ் இயர் பேப்பர்னு வச்சுக்கோங்க நீங்கள். இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 9 மார்க்ஸ்க்கு 1 வேர்டே, 9 மார்க்ஸ்க்கு 15 மார்க்ஸ் கிட்ட ஒன் வேர்டே வரும். 15, 16 அங்கிட்டு ஒரு 20 மார்க்ஸ் கிட்ட 1 வேர்டே வந்துருக்கும் உங்களுக்கு இங்கே. ஓகேவா, சரி ஆன்சர்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் விச் ஆர் நாட் மூவிங். இதில் எது மூவ் பண்ணாதுன்னு கேட்டிருக்காங்க. நாட் மூவிங் அப்படின்னால ஸ்கூலு. சரிங்களா, இங்கே நான் ஆப்ஷன் எழுதியிருக்கேன், சைடில் பார்த்துக்கோங்க. ஹவு மெனி லெக்ஸ் ஆண்ட் ஹேவ். ஆண்ட்டுக்கு மொத்தம் எத்தனை லெக்ஸ் இருக்குன்னா 6. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஹெர்ப். இங்கே நான் எக்ஸ்ப்ளனேஷனோட இங்கே எழுதியிருக்கேன் இந்த சம்முக்கு. ஓகேவா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா காமன் கிராஸ். ஏன்னா காமன் கிராஸ் இஸ் அ நான் வுட்டி பிளான்ட் வித் அ சாஃப்ட் ஸ்டெம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹெர்ப். ஹெர்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன கேரக்டர் இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும் ஸ்டெம்மு, நான் வுட்டியாக இருக்கணும் அந்த பிளான்ட்டு. சரிங்களா, த சேம் டைம் மேங்கோ, நீம் ட்ரீ இது எல்லாமே எது, மேங்கோவும் நீமும் ட்ரீயில் வரும். இந்த ரோஸ் வந்து ஷ்ரப்பில் வரும். அதான் இங்கே ஆன்சரில் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ இங்கே காமன் கிராஸ் மட்டும் தான் ஹெர்பாக இருக்கும். விச் ஆஃப் த ஃபுட் இஸ் ஆப்டைன் ஃப்ரம் பிளான்ட். பிளான்ட்லேருந்து இங்கே கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஃபுட்டு வந்து பிளான்ட்லேருந்து வருதுன்னு கேட்குறாங்க. ஃப்ரூட் மட்டும் தான் வரும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஹெல்த்தி ஃபுட். இதில் எது ஹெல்த்தி ஃபுட்டுன்னா ஆப்பிள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கெமிக்கல் சேஞ்சு. கெமிக்கல் சேஞ்சுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்கு பாருங்கள், கட்டிங் ஆஃப் த ஃபுட்டை கட் பண்ணுறதுலாம் நம்மளா ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இதெல்லாமே. சரிங்களா, டியரிங் ஆஃப் ஃபுட் இதெல்லாமே நம்மளே பண்ணுறது. ஃபோல்டிங் ஆஃப் பேப்பர் இதுவுமே நம்ம பண்ணுறது. பர்னிங் பேப்பர் வந்து கெமிக்கல் சேஞ்சஸ். சரியா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபுட் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் அனிமல். இதுலேருந்து எது அனிமல்லேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டு. ஸ்கூல் இஸ் அ லிவிங் திங். இது வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. இது வந்து ஃபால்ஸு. ட்ரூ வந்து ஸ்கூல் வந்து நான் லிவிங் திங். ஹிபிஸ்கஸ் லீவ் ரெக்டிகுலேட் வெனேஷன் இஸ் ப்ரெசன்ட். இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. இது ட்ரூ. நீங்கள் ஆன்சர் எழுதிருப்பேன் பாருங்க உங்களுக்கு. இங்கே ஆன்சர் எழுதியிருக்கேன். எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். Hibiscus leaves exhibit reticulate venation which is network-like pattern of vein characteristic of dicotyledonous plant. ஸோ இங்கே வந்து இதே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டைகாட் பிளான்ட்டும் ஹிபிஸ்கஸை மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஆன்சரில். அதே மாதிரி நெட்வொர்க் லைக் பேட்டர்னும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்கள். fill in the blanksல பேப்பர் இஸ் ஆப்டைன் ஃப்ரம். எதுலேருந்து வருது பேப்பர்? இங்கே ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். ஆன்சர் வந்து ட்ரீலேருந்து வருது. பேப்பர் இஸ் அ ப்ரைமரி. இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவையில்லை, அது ஒன் வேர்ட் ஆன்சர் தான். ஸோ ட்ரீ மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க டேரெக்டாக. ஓகே, ட்ரீ இல்லைன்னா பிளான்ட் எது வேணால் எழுதிக்கலாம். பட் இப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் அவங்க வச்சுருந்தாலும் நமக்கு கரெக்ட் வந்துடும். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். லைன் ஆன் த லீவ்ஸ் கால்டு. லீவில் இருக்க அந்த லீஃபில் இருக்க இலையில இருக்க லைன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா வெனேஷன் அந்த இதுக்கு பேர். எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு அந்த பேப்பர் இஸ் அப்டைன் ஃப்ரம், அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் வந்து எதுலேருந்து வருது, வுட்டு பல்ப்லேருந்து வருது. மரம்லாம் இருக்குல்ல, பேப்பருக்குலாம் மரம் இருக்கும் தனியாக, அந்த மரத்தோட கூல்லேருந்து வருது. விச் கம்ஸ் ஃப்ரம், அது மட்டும் இல்லாமல் வேறு எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பல்ப் இருக்குல்ல அது வந்து ட்ரீலேருந்தும் வரலாம். அப்படின்னா சில பிளான்ட்டில் வந்து ஃபைபர்ஸ் இருக்கும், அந்த நார்லாம் இருக்கும்ல, அதுலேருந்து கூட நமக்கு இந்த பல்ப் கிடைக்கலாம். ஓகே, இந்த லைன் ஆஃப் லீவ்ஸ்க்கு பாருங்கள், வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம், வெனேஷன்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். இந்த லைன்ஸ்லாம் தெரியுதுல்ல லீவ்ஸில், அதுக்கு பேர் வெயின்ஸு. விச் ஆர் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் வாஸ்குலர் சிஸ்டம். வாஸ்குலர் சிஸ்டத்தோட பார்ட்டு தான் இது. இது என்ன பண்ணும், இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் பண்ணும் வாட்டரையும் நியூட்ரிஷன்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த பிளான்ட்டுக்கு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வேலை எதோடதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயின்ஸோடது. சோர்ஸ் ஆஃப் வாட்டர், தண்ணி எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் கேட்டுக்காங்க. இதுக்கு ஆன்சர் இந்த ஆன்சர் நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது எழுதினாவே போதும். எக்ஸ்பிளைன் எதுக்குன்னா உங்களுக்கு புரிகிறதுக்காக இங்கே கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கே எக்ஸ்பிளைன்லாம் எதுவும் அவசியம் கிடையாது. ரெயின்லேருந்து கிடைக்கலாம், ரிவர்லேருந்து கிடைக்கலாம், லேக்ஸு, பாண்ட்ஸ், கிரவுண்ட் வாட்டர், இதில் எதை வேணாலும் நீங்கள் எழுதலாம். எதை எழுதினாலும் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு மார்க் தானே, எதை ஒன்று எழுதினாலும் ஓகே தான். எக்ஸ்ப்ளனேஷன் அது உங்களுக்கு தெரியும். வேரியஸ் நேச்சுரல் பாடிஸ் லைக் ரெயின், ரிவர், லேக், பாண்ட்ஸ்
ஆர் எக்ஸ்கிரேட்டட் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட் ஆஸ் கிரவுண்ட் வாட்டர். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கிரவுண்ட் வாட்டர் கீழே இருந்து நிலத்துலேருந்து எடுக்கிறது தான் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் கூட சொல்கிறாங்க. ஓகே ஓகே இங்கே பாருங்கள், அடுத்து 13 கொஸ்டின் பாருங்கள். இதெல்லாம் ஒன் வேர்டில் கொடுக்குற ஆன்சர்ஸ், ஏன்னா 1 மார்க் தானே வருது. அதனால நேம் த பிளேஸ் வேர் ஆண்ட் லிவ். ஆண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆண்ட் ஹில்னு சொல்லலாம். ஏன்னா ஆண்ட் இங்கே பாருங்கள், ஆண்ட் ஹில், ஆண்ட் நெஸ்ட்டுன்னு சொல்லலாம், ஆண்ட் ஹில் எது வேணாலும் சொல்லலாம். இந்த 3த்தில் எது நீங்கள் சொன்னாலுமே ஆன்சரில் வந்துடும். சரியா? கிவ் த நேம் ஆஃப் பிளான்ட் ஹேவிங் டேப் ரூட். இதுக்கு ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள், கேரட்டு, ரேடிஷ், மஸ்டர்ட், மேங்கோ, பீன்ஸ், ரோஸ் எக்ஸட்ரா. இது தான் எல்லாமே இதுக்கு வந்துடும் ஆன்சராக. ஓகே, இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கீழே எழுதியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இதையுமே நடத்திடுறேன். ஆனால் மென்ஷன் மட்டும் பண்ணுங்கள், கொஞ்சம் அந்த வீடியோவில் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அந்த வீடியோக்கு கீழே மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நான் பண்ணிடுறேன் அதுவுமே. ஏன்னா இதுக்குள்ளே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கோன்னா ரொம்ப டைம் இருக்குது, அதனால தான். வாட் இஸ் த கிளைம்பர்? அதுக்கு மீனிங் இங்கே பாருங்க. A climber is a plant that grows up. உங்களுக்கு கிளைம்பர்னா என்ன, கொடி. அதாவது ஒரு மரம் இருக்குன்னா அது அப்படியே சுற்றிட்டு படரும் பார்த்தீங்களா, படராது. கொடினா மேலே அப்படியே ஏறி படரும், அதான் கிளைம்பர். க்ரோஸ் அப்வர்ட், அதான் மேலே தான் நோக்கி வளரும். பை கிளிங்கிங் ஆன் ட்வினிங் அரவுண்ட் சப்போர்ட். அதாவது இது என்னன்னா, கிளிங்கிங் அப்படின்னா தொங்குறது, அது பிடிச்சிக்கிட்டு. ட்வினிங்னா அதை சுற்றிக்கிட்டு அப்படி அரவுண்ட் பண்ணி சப்போர்ட், அந்த மரத்தை சப்போர்ட் பண்ணி இது வாழும். சரியா? எக்ஸாம்பிள் எதெல்லாம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாழை பிடிச்சிட்டு இருக்கலாம், இல்லை இந்த ஃபென்சிங்னா வேலி போடுவாங்களா அதை பிடிச்சிட்டு இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிளான்ட்டையோ ட்ரீயவோ சப்போர்ட் பண்ணி வாழும். அதுக்கு பேர் கிளைம்பர். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நீங்கள் தாராளமாக இதை படித்து எழுத முடியும் எனக்கு தெரிஞ்சு. இந்த இது பாருங்கள், அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஷின்ஸ் பாருங்கள். இங்கே வந்து ஒரு இது என்ன பேசிக்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு லைன் கொடுத்துருவாங்க அசர்ஷன் சொல்லிட்டு. பிளான்ஸ் ஆர் ஆட்டோட்ராஃப், தே கேன் சிந்தசிஸ் தேர் ஓன் ஃபுட் அப்படி சொல்லி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ஸ்லாம் என்ன பண்ணுமா, அதுக்கு தேவையான சாப்பாடு அதுவே தயாரிச்சுக்கும் அப்படின்னு இங்கே லைனில் கொடுத்துட்டாங்க. அந்த ரீசன் சொல்லுவாங்க, ஏன் அப்படின்னா, பிகாஸ் அந்த பிளான்ட் வந்து என்ன, அந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரெசன்ட். சூரிய ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவோம்ல, சூரியன்லேருந்து வெளிச்சத்து மூலயமா நமக்கு அந்த உணவு, அதுக்கு தேவையான உணவு அதுவே தயாரிச்சுக்கிறது இல்லையா, அதனால அது வந்து ஆட்டோட்ராஃப் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம சொல்கிற இந்த அசர்ஷனும் ரீசனுமே கரெக்ட், ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. ஆனால் ரீசன் இஸ் கரெக்ட், எக்ஸ்பிளனேஷன் இது கரெக்டாகவும் பொருந்தது, இது கரெக்டாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அசர்ஷன் அண்ட் ரீசன் போத் ஆர் கரெக்ட், ஆனால் ரீசன் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசர்ஷன் வந்து ராங்கு, ரீசன் வந்து கரெக்டு. அசர்ஷன் வந்து கரெக்டு, ரீசன் ராங். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் மோஸ்ட்லி இதுதான் வரும் எல்லாத்துலேயுமே. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டும் நம்ம யோசிச்சு பார்க்கணும், இது ரெண்டும் கரெக்டாக தான் பொருந்துதா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, பிளான்ஸ் வந்து ஆட்டோட்ராஃப்ன்றதும் கரெக்டு, அதே மாதிரி தன் உணவை தானே தயாரிச்சுக்கும், அதுக்கு தேவையானது அதுவே தயாரிச்சுக்குங்கிறது கரெக்டு. ஸோ ஆப்ஷன் என்னது, ஏ தான் கரெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் மேட்ச் பாருங்கள். காலம் ஏ காலம் பி. பொட்டேட்டோ வந்து என்னென்னா ஸ்டெம்மு. சரிங்களா? பொட்டேட்டோ வந்து ஸ்டெம்மு, ஏன்னா அடியில் தானே உங்களுக்கு வந்து அந்த பொட்டேட்டோ வளர்கிற இடம் வந்து அதோட ஸ்டெம்மில் தான் வளருது. ரேடிஷ் பார்த்தீங்கன்னா ரூட்டில் வளரும். சரியா? ஸ்பானிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்பின்ச்சு தான் இவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த கீரை வகைகள்லாம் இருக்குல்ல, அந்த தான் வரும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லீஃப் தான். ஓகே, அதுக்கப்புறம் கிரவுண்ட்நட் பார்த்தீங்கன்னா சீடு. ஓகே ஓகே, இந்த 4க்கும் மேட்ச் ஆயிடுச்சு. நான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷனோடு எழுதியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து மண்ணுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ரூட்டு தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இப்போ பாருங்கள், பொட்டேட்டோ வந்து ஸ்டெம்மு, அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பொட்டேட்டோ இஸ் அ மாடிஃபைடு அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் கால்ட் அ டியூபர். ஓகே, அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. எது வந்து ரூட்டில் வருது, எது வந்து ஸ்டெம்லேயே இருக்கிறது நமக்கு தெரியணும், வெஜிடபிள்ஸை. ஓகே, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் இருப்பாங்க. வாட் இஸ் க்ரீப்பர்னா உங்களுக்கு தெரியும், கொடி. சரிங்களா? படர் கொடின்னு அதான் க்ரீப்பரு. க்ரீப்பர் ஆர் பிளான்ஸ் வித் வீக் ஸ்டெம். இது வந்து வீக்காக இருக்கும், அந்த ஸ்டெம் வந்து வீக்காக இருக்கும். தட் க்ரோ அலாங் த கிரவுண்ட், அப்படியே தரையிலே தான் படர்ந்துருக்கும் ஃபுல்லாகவே. ஸ்ப்ரெட்டிங் ஹரிசாண்டலி, அதான் சொல்கிறேன், ஹரிசாண்டலி ஃபுல்லாக தரையில் படர்ந்துருக்குது. அண்ட் ஆஃப்டன் ரூட்டிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வேர் நாட்ஸ் டச் த சாயில். அதாவது இப்படி படர்றது பார்த்தீங்களா, அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதோட அங்கங்கே அதோட நாட்ஸ்னால் அந்த ஆரம்பிக்கிற இடம் வந்து அந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தரையை தொட்டுட்டு இருக்க மாதிரி அங்கங்கே பேஸ் வச்சுட்டே தான் போகும் அந்த ஒரு சப்போர்ட்டுக்கு. சரியா?
வாட் இஸ் த ஃபைப்ரஸ் ரூட்? ஃபைப்ரஸ் ரூட்னா நமக்கு மொத்தமே 2 வகையான ரூட் தான் இருக்குது. ஒன்று டேப் ரூட்டு, இன்னொன்று ஃபைப்ரஸ் ரூட்டு. ஃபைப்ரஸ் ரூட்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரூட் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் நெட்வொர்க், அதாவது நிறைய அப்படி இப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபைப்ரஸ் ரூட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெட்வொர்க் ஆர் தின் branching roots that arise from the base of the ஸ்டெம்லேருந்தே வந்துடும் இது. ஃபார்மிங் அ டென்ஸ் மேட், அதாவது டென்ஸ்னால் ரொம்ப அடர்த்தி அப்படியே ஃபுல்லாக இருக்கும், கொத்தாக இருக்கிறது. ஜஸ்ட் பிலோ த சாயில் சர்ஃபேஸ் உடனே ஆரம்பிச்சிடும். இதுவே டேப் ரூட்னா எப்படி இருக்கும்? சாயில் உள்ளே போய் தான் ஆரம்பிக்கும். அதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். ரைட் த டெஃபினேஷன் ஆஃப் சயின்ஸ். சயின்ஸ் டெஃபினேஷன் இங்கே இருக்குது. 20th கொஸ்டின். சயின்ஸ் இஸ் அ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் த எது சிஸ்டமேட்டிக் ஸ்டடினா நேச்சுரல் அண்ட் ஃபிசிக்கல் வேர்ல்டு த்ரூ த அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டேஷன். இது ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா ஃபிசிக்கல் வேர்ல்டை, நேச்சுரலையும் ஃபிசிக்கல் வேர்ல்டையும் எப்படின்னா அப்சர்வ் பண்ணி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி கற்றுக்கிற ஒரு விஷயம் தான் சயின்ஸு. அடுத்து பாருங்கள். வாட் இஸ் த பேரல் வெனேஷன்? லீஃபில் இருக்கிறது இது ஆக்சுவலி. ஓகேவா? பேரல் வெனேஷன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, type of leaf venation where the veins run parallel to each other, typically form the base of the leaf to its apex. நடுவில் இருக்குது அந்த லீஃப் இருக்குல்ல, அப்படி அதோட நடுவில் இருக்குது பேரல் வெனேஷனாக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்கும்? சாரி, இங்கே வரல லீஃப். இப்போ லீஃப் இருக்கா, இதில் பேரல் வெனேஷன் எப்படி இருக்கும்? இங்கிட்டு வரும், இங்கிட்டு வரும், இங்கிட்டு வரும், இந்த சைடுக்கு வரும். அதான் பேரல் வெனேஷன். இந்த அபெக்ஸுங்கிறது நடுவில் இருக்குது. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து ரைட் த டெஃபினேஷன் ஆஃப் ஹெர்ப், ஷ்ரப் அண்ட் ட்ரீ. ஹர்புக்கு டெஃபினேஷன், ஷ்ரப்புக்கு ட்ரீக்கு இங்கே இருக்குது. ஏற்கனவே நடத்தியிருக்கேன், இருந்தாலும் ஒரு டைம் லைட்டாக வாசிட்டு மட்டும் விட்டுறேன். ஹெர்ப் ஆர் ஸ்மால்ஸ். இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், க்ரீனியாக இருக்கும். டெண்டர்னா ரொம்ப சாஃப்டான ஸ்டெம்ஸாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்க ஸ்டெம்ஸாக தான் இங்கே சொல்கிறாங்க. டிப்பிக்கலி ஷார்ட் லிவ்டு, சின்னதாக தான் இருக்கும், கொஞ்ச நாள் தான் இருக்கும். அந்த மாதிரி அது லிவிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும். அந்த மாதிரி வித்தவுட் உட்டி பார்ட், அதாவது அந்த எல்லோ கலரில் இருக்காது, அந்த உட்டி பார்ட்ஸாக இருக்காது. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மின்ட், கொரியாண்டர். ஷ்ரப்பு பாருங்கள். ஷ்ரப்ஸ் ஆர் மீடியம் சைஸ்ட் பிளான்ட். இது வந்து மீடியமாக இருக்கும் இந்த பிளான்ட்டு. டாலராக இருக்கும், ஹெர்போட டாலராக இருக்கும், ட்ரீயோட சின்னதாக இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அந்த ஸ்டெம்மு உட்டி ஸ்டெம்மாக இருக்கும். அதே மாதிரி உட்டியாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக. பிரான்ச் எல்லாம் எப்படி இருக்குன்னா கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். பிரான்ச் இருந்தாலுமே கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். எக்ஸாம்பிள் ரோஸு, லெமன். ட்ரீ வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்போசிட், அப்படியே டாலாக இருக்கும், திக்காக இருக்கும். அதோட ஸ்டெம்மு, பிரான்ச்சஸ் வந்து கிரவுண்ட்லேருந்து கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும் பிரான்ச்சஸ்ஸு, அந்த மாதிரி கிரவுண்ட்லேருந்து. ஓகே, அதான் இங்கே சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் மேங்கோ, பேனி, எந்த ட்ரீ வேணால் எழுதிக்கலாம். நீங்கள் அந்த ஹெர்போ ஷ்ரப்பு மட்டும் மாற்றி எழுதிடுவீங்க நிறைய பேர். அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 4-5 வச்சுட்டு அதுலேயே அப்படியே உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, நேம் சம் மெட்டீரியல் தட் இஸ் soluble in water. சொல்யூபிள்னா ஒன்றும் கிடையாது, டிசால்வ் ஆகிறது, அதாவது கரையிறது. சரிங்களா? சம் மெட்டீரியல்ஸ், என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் ஈஸியாக கரையும் தண்ணீர் உங்களுக்கு எல்லாமே தெரியும். சால்ட்டு, சுகர் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எழுதிடுவோம். அது இல்லாமல் வேறு ஏதாவது கரையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பெர்மேங்கனேட், காப்பர் சல்ஃபேட், இது ரெண்டுமே கரையும். நீங்கள் மனப்பாடம் பண்ணி தயவு செஞ்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் சால்ட்டும் சுகரும் அப்படின்னு, மற்றதெல்லாம் நமக்கு யோசிக்கணும். ஸோ அடுத்து தெரியணும் இல்லையா, அது ரெண்டத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது இங்கே soluble வாட்டர் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்கு இங்கே எக்ஸ்ப்ளனேஷன். soluble மெட்டீரியல் வந்து எப்படின்னா கரைஞ்சிருச்சுன்னா, ஒன்ஸ் வாட்டரில் கரைஞ்சிருச்சு அப்படின்னா அதை திருப்பி நம்ம ஃபில்ட்ரு பண்ணால் கூட பிரிக்க முடியாது ஈஸியாக. அதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் கேட்குறீங்க, மற்றதெல்லாம் கேட்குறீங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்ணுறாங்க. சில ஸ்கூலில் 35 மார்க்ஸ் தான் PT1 வைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பிளிட் அப் சிலபஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த எல்லா ஸ்கூல்லையுமே அனுப்பிடுவாங்க. ஆக்சுவலி இந்த டைமில் அனுப்பியிருக்கணும் எல்லாத்துக்குமே. அப்படி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதுலேயே இருக்கும் 2 மார்க்குக்கு எவ்வளோ என்னென்ன கொஷின்ஸ்லாம் வரப்போகுது. நம்ம ஃபார்மேட்டு 1 மார்க் கொஷின்ஸ் எவ்வளோ வரும், 5 மார்க் கொஷின்ஸ் எவ்வளோ வரும், 2 மார்க்கில் எவ்வளோ வரும், 3 மார்க்கில் எவ்வளோ வரும், மேட்ச் வருமா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்பிளிட் அப் அந்த ப்ளூ பிரிண்ட்டில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. சரிங்களா? அந்த ப்ளூ பிரிண்ட்டில் கொடுக்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நான் இப்போ கொடுத்துருக்கிறது வந்து ப்ளூ பிரிண்ட் எப்படி கொடுத்தாலும் 1 வேர்டு வராமல் இருக்காது, 2 மார்க் வராமல் இருக்காது, 3 மார்க் வராமல் இருக்காது, 5 மார்க் வராமல் இருக்காது. இது ஒரு மாடல் கொஷின்ஸ் அவ்வளோதான். புக் பேக்கை கட்டாயமாக படிங்க, மோஸ்ட்லி அதுலேருந்து தான் கேட்பாங்க. அதை தவிர மீதி எதுலையாவது கேட்டால் இந்த மாதிரி எக்ஸசைஸ் இருக்கிறது தான் கேட்பாங்க. நமக்கு நிறையா லெசன்ஸ் கிடையாது, 3 லெசன் தான் இப்போ இதில் உங்களுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸி மார்க் வாங்குறது. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.
360 study we can for our effort. Okay, bye.